இப்போ ரிஷபத்துல ஓ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஓ வந்து மணி மேக்னெட்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பணம்ங்கிற விஷயத்து மேல எப்பவுமே நாட்டம். என்ன படிச்சாலும் சரி, குழந்தையிலிருந்தே அவங்களுக்கு வந்து அந்த லக்ஸரிங்கிற ஒரு விஷயத்து மேல ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்கு அந்த ஈர்ப்பும் ஒண்ணு உண்டு. ஆ இப்ப இந்த குழந்தைங்களுக்குலாம் லைனா வச்சு எது எடுன்னு சொன்னா, இது போய் பணம்ங்கிற ஒரு விஷயத்த தான் எடுக்கும் அப்படிங்கிறது. இவங்க வந்து ஸ்டேபிளான மைண்ட்ல இருக்கக்கூடியவங்க. கிட்டத்தட்ட ஃபியூச்சர்லலாம் எப்படி இருப்பாங்கன்னா, நெறைய பேத்த வழிநடத்தக்கூடியவங்களா இவங்க வந்து இருப்பாங்க. ஒரு ஸ்டேபிளான ஒரு லீடரா இருப்பாங்க. ஆனா சத்தமே இல்லாம, பட் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து படிப்புங்கிற ஒரு விஷயத்த தாண்டியுமே வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரிஷபத்துல இருக்க ஓ அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கும். இது ஏன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிஷபத்துல வந்து சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. இப்போ கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்லாம் எடுத்துக்கிறோம்னா, கிட்டத்தட்ட அவங்களாம் ஏல இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஏன்னா இவங்க அமைதியா இருக்கக்கூடியவங்க, சைலண்டாவே மைண்ட்ல நிறைய விஷயங்கள் பிளான் போட்டுட்டே இருக்கக்கூடியவங்க, ரெஸ்பான்ஸுங்கிறது கம்மியா தான் பண்ணுவாங்க. இந்த ரிஷபத்துல இருக்கவங்க இப்போ ஃபேமிலியில இருக்கவங்க சொல்லுவாங்க, ஏன் நீ மாடு மாதிரி உட்காந்துட்டு இருக்க, நான் உன்கிட்ட சொல்றேன், உனக்கு புரியலையா கேட்கலையானா, இது எல்லாமே இவங்களுக்கு மைண்டுக்குள்ள போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ரிஷபம் வந்து பூமி தத்துவத்தை கொண்டு வந்தது. அப்போ இது எல்லாமே ஒரு கிரவுண்டிங் மைண்ட் செட்லேயே இருக்கக்கூடியது. எல்லாமே அந்த மண்ணில் விதை போட்ட மாதிரி தான் இவங்களுக்கு. இது எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுமோ அப்பதான் எக்ஸிக்யூட் பண்ணும். சத்தமே இல்லாம காமாவே இருந்து காரியம் சாதிக்கக்கூடியது.